சுக்கிரன் உங்க ஜாதகத்துல உச்சமா இருக்கிறதுனால அழகா இருப்பீங்க, அறிவா இருப்பீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் உங்க ஜாதகத்துல இருக்குதான் செய்யும். உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் ஆகாது. சிறு வயசுலேயே அப்பாவை இழக்கக்கூடிய ஒரு தருணங்களும் ராஜ யோகங்கள் எப்ப மண்ணுனால, பெண்ணுனால, பொண்ணுனால எந்த வயசுல அவங்களுக்கு விரயங்கள் ஆகும், எந்த வயசுல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணங்கள், மாற்றங்கள் எந்த வயசுல நடக்கும், குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை இருந்து விலகி இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு எந்த வயசு, ஒரு ஜாதகர் உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு தருணத்துல எல்லா சுகபோக வாழ்க்கையும் வாழக்கூடிய வயசு எப்ப, எந்த வயசுல உங்களுக்கு நோய் வரும், எந்த வயசுல பணங்கள் விரயமாகி கடனாளியா ஆகக்கூடிய தருணம் எப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு ஆண்களுக்கு மட்டும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண் வாரிசுகள் இருந்திருந்தா நீங்க குடும்பத்துக்கு அடங்க மாட்டீங்க. மோக பார்வையில பெண்களுடைய மோகத்திலேயே உங்க வாழ்க்கைய பாதி நாள் ஓடி சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் இழந்துருவீங்க. இதனாலேயே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடோ, உங்களுடைய பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடோ வரதுக்கான வாய்ப்பு ஒரு சில ஜாதகருக்கு 45-50 வயசுல உங்க உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தருணம் உங்க சுற்று வட்டாரத்திலே இருக்கும். உங்க சர்க்கிள், உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து போராமப்படக்கூடிய அமைப்புல பல காரியங்கள் பண்ணுவாங்க. பொதுவா துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் வெளியெல்லாம் கிடையாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஒண்ணு உங்க மனைவி, இல்லைன்னா உங்க மக்கள், உங்க மகன்கள் உங்களுக்கு இடையூறுகள் ஏற்படுத்தக்கூடிய தருணங்களை உண்டு பண்ணுவாங்க. உங்க சுகபோகமான ஒரு வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிடுவாங்க. அதனால மோகத்தோட வாழாது. சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பதிவுனா, ஆண்களுடைய வாழ்க்கை ரகசியம். நரை 35, திரை 45, மூப்பு 55, ஒரு 60 வயசு வரைக்கும் எந்தெந்த வயசுல அவங்க வாழ்க்கை இடையூறுகளை அடையும், யோகங்கள் வரும், ராஜ யோகங்கள் எப்ப மண்ணுனால, பெண்ணுனால, பொண்ணுனால எந்த வயசுல அவங்களுக்கு விரயங்கள் ஆகும், எந்த வயசுல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணங்கள் உண்டு, மாற்றங்கள் எந்த வயசுல நடக்கும், குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை இருந்து விலகி இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு எந்த வயசு, ஒரு ஜாதகர் உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு தருணத்துல எல்லா சுகபோக வாழ்க்கையும் வாழக்கூடிய வயசு எப்ப, எந்த வயசுல உங்களுக்கு நோய் வரும், எந்த வயசுல பணங்கள் விரயமாகி கடனாளியா ஆகக்கூடிய தருணம் எப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு ஆண்களுக்கு மட்டும். உங்க வாழ்க்கையுடைய சூட்சமங்கள், இந்த தன்மையை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய லாப நஷ்டங்களை முறையான அமைப்புல பக்குவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பிறப்பின் ரகசியத்தை நீங்க அறிஞ்சுக்கலாம். சொல்ல போனா ஆண்களுடைய பிறப்பின் ரகசியம் தான். துலாம் ராசி ஒரு நீதிமான் சொல்லலாம். நிறைய பேர் வழக்கறிஞராக தான் இருப்பீங்க, அரசியல் சாசனத்துல பிரதிபலிக்கக்கூடிய அமைப்புல இருப்பீங்க, எம்சியா இருப்பீங்க, எம்எல்ஏவா இருக்கக்கூடிய தருணங்கள்லாம் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு என்ன எதிர்வலைகள் உள்ள ஒரு ராசி தான் இந்த ராசி. துலாம் ராசியிலேயே ஒரு 3 நட்சத்திர பாதங்கள் பலமா இருக்கு. சித்திர, சுவாதி, விஷாகம், செவ்வாய், ராகு, குரு பகவான். ரத்த சூடு உடையவங்க, கோபக்காரங்க, முன்னோர் சொத்து, முன்னோருடைய தொழில் மேற்கொள்ளக்கூடிய தருணம் கட்டாயம் உண்டு. குரு கடாட்சியம் உண்டு. உங்க வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான்னால இருந்த இடத்துல இருந்தே, உட்கார்ந்த இடத்துல இருந்தே வியாபாரம் பண்ணக்கூடிய தருணங்கள்லாம் எண்ணங்கள்லாம் இருக்கும். படிக்காத மேதைன்னு சொல்லிட்டு போயிடலாம். நிறைய பேர் ஸ்டோர்ஸு, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு, ஜுவல்லரி ஷாப்ஸு, இன்னும் சொல்லப்போனால் துணிக்கடைங்க, இந்த மாதிரியான ஒரு தன்மைலாம் நிறையா இருக்கும்.
சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் உச்சமாக இருக்கிறனால அழகாக இருப்பீங்க, அறிவாக இருப்பீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்க தான் செய்யும். உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஆகாது. சிறு வயசுலேயே அப்பாவை இழக்கக்கூடிய ஒரு தருணங்களும் உண்டு. இப்படி படித்தாலும் படிக்காட்டியும் படிக்காமல் இருந்து சம்பாதிக்கக்கூடிய தருணம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்படியாப்பட்ட ஒரு தருணத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு, அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு கால தாமதமாக தான் திருமணம் நடக்கும். துலாம் ராசிக்காரங்களை கெட்டுறதுக்கு மற்ற ராசிக்காரங்களாம் பயப்படுவாங்க. ஐயோ இவரோ இந்த ஜாதகத்துக்கு இப்படியா மட்டும் ஒரு கோப குணம் இருக்குங்கிட்டு. ஆனால் 2 தாரத்து தோஷமும் உங்களுக்கு இருக்கு. தாரம் நிற்காதுன்னு கேட்கறது ஒரு தன்மையும் கூட இருக்கு. ஆனால் 2வது தாரம் தான் நிற்கும். துலாம் ராசிக்காரங்களை சாமானியமாக ஏமாற்ற முடியாது, ஏமாறவும் மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தருணமும் இந்த ஜாதகருக்கு பலமாகவே இருக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நல்ல ஆஃபீஸில் வேலை பார்த்தா உயர் பதவி, பெரிய பெரிய யோகங்கள்லாம் கல்யாணம் முடிச்சாதான் உங்களுக்கு அமைப்பு வரும். ஆனால் கல்யாணம் முடித்த உடனே மனைவியை மறந்துடுவீங்க. இது உங்கள் ஜாதகருடைய தன்மை அது. ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருந்தா மட்டும்தான் குடும்பத்துக்கு ஒட்டுணர்ந்து அடிபணிஞ்சு குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய தருணங்கள் வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண் வாரிசுகள் இருந்திருந்தா நீங்க குடும்பத்துக்கு அடங்க மாட்டீங்க. மோக பார்வையில பெண்களுடைய மோகத்திலேயே உங்க வாழ்க்கையை பாதி நாள் ஓட்டிடுவீங்க, சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் இழந்துருவீங்க. இதனாலேயே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடும், உங்களுடைய பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடும் வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு சில ஜாதகருக்கு இருக்கு. அப்ப துலாம் ராசிக்காரங்க ஏன் இந்த அற்ப ஆசையில இருக்காங்கன்னா, சுக்கிரன் உங்க ஜாதகத்துல சொந்த வீட்டுக்கு உச்ச நிலைமையில இருப்பாரு. எந்த தொழில் பண்ணாலும் யோகம்தான், ரியல் எஸ்டேட் பண்ணாலும் யோகம்தான், கை காமிச்சு விடக்கூடிய தொழில் பண்ணாலும் யோகம்தான். எதுவுமே ஆயிரக்கணக்கில் பிஸ்னஸ் நடக்காது, லட்சக்கணக்கில் தான், கோடியில் தான் புரளுவீங்க. இந்த மோகத்திலேயே உங்கள் வாழ்க்கையை தெளிவான அமைப்பில் கொண்டு போகணுன்னு ஆசைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். விலை உயர்ந்த கார் வாங்கணும்லாம் ஆசைகள் வரும். ஒரு சில கட்ட கால வயசு, ஒரு 40 வயசு, 45, 50 வயசில் உங்கள் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தருணம் உங்கள் சுற்று வட்டாரத்திலே இருக்குது. உங்கள் சர்க்கிள், உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து போராமப்படக்கூடிய அமைப்பில் பல காரியங்கள் பண்ணுவாங்க. பொதுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் வெளியெல்லாம் கிடையாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஒன்று உங்கள் மனைவி, இல்லைன்னா உங்கள் மக்கள், உங்கள் மகன்கள் உங்களுக்கு இடையூறுகள் ஏற்படுத்தக்கூடிய தருணங்களை உண்டு பண்ணுவாங்க. உங்கள் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிடுவாங்க. அதனால் மோகத்தோட வாழாதீங்க. தான் பிள்ளைங்களுக்கும் ஒரு சுபகாரியம் பண்ணணும், தான் மனைவிக்கும் செட்டில்மெண்ட் பண்ணணும், தனக்காக வாழ்ந்து வந்தவ தான் பிள்ளைங்களுக்காக வாழ்ந்து வந்தாலேங்கிட்ட அவளுக்கு நல்ல ஒரு அமைப்பை, ஒரு அனுசரணையை கொண்டு போனீங்கன்னா நீங்கள் தாங்க பெரிய ஆள். பொதுவாகவே தன்னந்தனியாக வாழணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் தான் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வெளியாட்கள் வேணால் நல்லபடியாக பழகி நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூயாக பழகுவீங்க, உள்ளுக்குள்ளே அப்படி பழக முடியாது. வாழ்க்கையை தெளிவான ஒரு அமைப்பில் ஜாலியான ஒரு வாழ்க்கையில் வாழக்கூடிய ஆசைகள் உடையவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இந்த சின்ன பிரச்சனையில் மட்டும் நீங்கள் விடுபட்டுட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் ஓகோன்னு வரும். மண்ணு, பெண்ணு, பொண்ணு, இந்த 3 ஆசையை நீங்கள் திறக்கணும். இதை விட்டு விலகுனா தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த 55 வயசுக்கு மேலே தலைமுடி கூட கொட்டாமல் ஆயுசுக்கு ஒரு 75 வயசு சூப்பரான வாழ்க்கை, நோயற்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தருணங்கள் உண்டு.
துலாம் ராசிக்காரங்க வெளிநாடு, வெளி தேசம், வெளியூர், வெளி ஆட்களுடைய தொடர்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். சொந்த தொழில் பண்ணாதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகம். ஒரு பொட்டி கடை வச்சா கூட ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் ஆகிடும். ஒரு நகைக்கடையில் வேலை பார்த்தா கூட நகைக்கடை அதிபர் ஆகிடுவீங்க. ஆனால் துலாம் ராசிக்காரர்கள் அந்த பணிபுரியக்கூடிய பெண்கள் மேலே ஒரு கவனம் செலுத்துவீங்க. அது உங்கள் குடும்பத்துக்கு ஆகாது. அது உங்களுடைய பிறவி குணம் சொல்லலாம். சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் உச்சமாக இருக்க நீங்கள் 4 பெண்கள்கிட்ட பேசினா கூட அடுத்தவங்க உங்களை தப்பாக தான் நினைப்பாங்க. உங்கள் மனைவி மக்கள் தப்பாக தான் நினைப்பாங்க. அதனால் ஒரு நல்ல ஒரு ராசிக்காரங்கள் தான் சொல்லலாம். அனுசரிஞ்சு போகணும்னு துலாம் ராசிக்காரங்க ஆண்கள்கிட்ட. மற்றவங்க நான் சொல்லக்கூடிய ஆணவம், அகங்காரம், கோபத்தெல்லாம் துலாம் ராசிக்காரங்கிட்ட காட்ட முடியாது. அடிபணிஞ்சு அன்பால் மட்டும்தான் உங்களை சாதிக்க முடியும். கவனம் தேவை துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். வாழ்க்கையில எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாம கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க ஒரு சக்தி, நோய் வந்தாலும் திருப்பி போகிறதுக்கு உண்டான ஒரு தன்மை, அந்த மாத்திரையுடைய அமைப்புகள் வர்றதுக்கு, சத்ரு, நோய், வறுமை, கடன், காலதாமதமான திருமணங்கள், காலதாமதமான குழந்தைகள், இப்படி வாழ்க்கையில சின்ன பின்னமாய் இன்னலும் இடைஞ்சூரலையும் அடைஞ்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கும், அரசியல்ல உச்சகட்ட நிலைமையில பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைகள் இருக்கிறவங்களும், மண்ணு பொண்ணு மாலை மாளிகை கட்டி வாழ்க்கையை தெளிவா வாழணும்னு ஒரு ஆசை இருக்கிறவங்க 11 வாரம் இல்லைன்னா சஷ்டி திதி அன்னைக்கு, வளர்பிற சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி ஒரு மாசம் அடுத்த சஷ்டி திதிக்கு முன்ன நாள் வரைக்கும் உங்க வீட்டில் கெட்டி போட்டு அதுக்கு தீனி போட்டு வளர்த்து வந்து, தாம்பரத்துக்கு அருகில் ஒரு 20 கிலோமீட்டர்ல வல்லக்கோட்டைன்னு ஒரு முருகன் கோவில் இருக்கு. அந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில் உள்ள அர்ச்சகர்கிட்டையாது, அந்த கோயில் அதிகாரிகள் கிட்டையாது, இந்த கோயிலில் இந்த சேவலை நான் நியமிச்சு விடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு அதை பண்ணீங்கன்னா உங்க நோய் போச்சு, உங்க எதிரிகள் செஞ்ச சூழ்ச்சி போச்சு, உங்களுக்கு சூனியம் பண்ணவனுக்கு ரிவேஸ் ஆயிடும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாம ஒற்றுமைத்தன்மையோட வாழக்கூடிய தருணம், மண்ணு மாலை மாளிகை பொண்ணோட சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் இந்த எளிய பரிகாரத்துல இருக்கு. வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 சுக்கிர ஓரையில் அந்த கோயிலுக்கு போயிட்டு 8 மணிக்கு அலங்காரத்தை நல்லா பாருங்க, அபிஷேகத்தை பாருங்க, அவர் தோற்றத்தை ரசிச்சு இந்த கோழியை தானம் கொடுத்தாலோ இல்ல 11 வாரம் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனாலோ உங்க தலையெழுத்தே மாறலன்னா என்ன கேளுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில். இழந்த செல்வங்களை மீட்டு கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில். ஒரு 11 வாரம் போயிட்டு வாங்க. ஏதாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில உங்க வரலாறே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மாற்றம் கிடைக்கும். நினைச்ச பிடிச்ச கல்யாணங்கள் நடக்கிறதுக்கும் எல்லா சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு வல்லக்கோட்டை முருகன் கோவில். அருணகிரிநாதர் பாடல் பெற்ற திருஸ்தலம். முருகனுக்கு 1500 முருகன் கோவில் இருக்கு. அதுல இது ஒரு சின்ன ஒரு கோவில், ஐதீகமான ஒரு கோவில். டைம் கிடைச்சா 11 வாரம் போயிட்டு வாங்க. வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு டைப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டு அட்ரஸ் லொகேஷன் வரும். வரும்போது
ஃபோன் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் நான் இந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. கட்டாயமாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வரும்போது 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம், ஒரு ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான். ஃபோன் பண்ணிட்டு தயவு செய்து வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சிவாய நம.